ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ எல்லாருமே நல்லா படிச்சுட்ருப்பீங்க நம்புகிறேன். ஸோ எக்ஸாமுக்கு ஒன்லி 60 டேஸ் தான் இருக்குது. அந்த ஜூலையில் இருக்கிற 10 டேஸை வந்து கவுண்ட் பண்ணாதீங்க. அது எப்படி போகும்னே தெரியாது. ஸோ நமக்கு புதுசாக படிக்கிறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இந்த 2 மந்த்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற நம்ம சிலபஸில் கவர் ஆகிற எல்லா டாபிக்ஸும் நம்ம ரிவைஸ் பண்ணணும் படிக்கணும் அப்படின்னா இந்த 2 மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு பத்தவே பத்தாது. ஸோ நமக்கு தெரியும் ஒரு நாளைக்கே நம்ம அப்போ ஸ்டடீஸ்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ ஸ்பீடாக ரிவைஸ் பண்ணணும், எவ்வளோ ஸ்பீடாக படிக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ இது வரைக்கும் எப்படி போச்சோ, நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணமோ, எப்படி படித்தோமோ அது பரவாயில்ல. பட் இந்த 2 மந்த்ஸ் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ இதுதான் வந்து நம்ம எக்ஸாமில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த சின்ன சின்ன சந்தோஷம் இல்லை என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க நம்ம ஃபுல் எஃபர்ட் இதுக்கு போட்டால் மட்டும்தான் இந்த ரேஸில் நம்ம எல்லாராலையும் வின் பண்ண முடியும். ரெகுலராக ஏன் வீடியோஸ் போட முடியல அப்படின்னா படிக்கவும் செய்யணும், ப்ளஸ் நான் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸும் போகிறேன். ஸோ டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு ஒரு 2 hours ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதனாலே எனக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்குது. படிக்கிறது, டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிறது இதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்குது. வீடியோஸ் போடுறதுக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஸோ டைப்ரைட்டிங் கிளாஸும் என்னால் விட முடியாது. ஸோ ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ அதையும் விட முடியாது. நம்ம 24 ஹவர்ஸும் படிக்க போகிறதில்ல. கண்டிப்பாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறவங்க இன் பிட்வீனில் வந்து ஒரு 1 hour வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? எனக்கு வந்து தூக்கம் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா ஆஃப்டர்நூன் டைமில் கொஞ்ச நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் இல்லைனா தமிழ் பார்ப்பேன். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் வந்து ஓரளவுக்கு தூக்கம் வராது எனக்கு. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 5 o'clock மேலே வந்து எனக்கு சுத்தமாக வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். மைண்டே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஸ்லீப்பி மூடில் இருப்பேன் நான். அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா டைப்ரைட்டிங் கிளாஸ் 6 to 8 டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து போவேன். ஸோ வீடு பக்கத்தில் இருக்கனால ரொம்ப கிட்ட தான். சீக்கிரமாக நான் 8 o'clock வந்துடுவேன். ஸோ எனக்கு வந்து அதுவும் வீட்டுக்கு வரும்போது அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிவிட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் பண்ணிவிட்டு வரும்போது நல்லா மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும், நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நான் அப்புறம் ஒரு 2 hours வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுத்துருவேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன படிச்சுட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த ஏப்ரல் முடியறதுக்கு நமக்கு 1 week தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஏப்ரல் 20 ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ இந்த 10 daysக்குள்ளே பாலிட்டி வந்து இந்த ஏப்ரல் மந்த்க்குள்ளே பாலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணணும். இப்போ இந்த 1 week இருக்குது இல்லையா? ஸோ இந்த 1 weekக்குள்ளே பாலிட்டி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடணும். படித்தது, படிக்காதது, இந்த படிக்காமல் சில டாப்பிக்லாம் லெசன்ஸ்லாம் விட்டுருப்போம், அது எல்லாமே இந்த 1 weekக்குள்ளே முடிச்சிடணும். அப்படி தான் ஒரு டார்கெட் வச்சு படிச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து படித்தோன்னா அந்த டாபிக் வந்து 12th 9th 6th இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. ஸோ 6 to 12th எதெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அன்றைக்கே நம்ம என்ன டாபிக் படிக்கிறோமோ அன்றைக்கே வந்து படித்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் பார்க்கணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம டெஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணலாம் ஆன்சரை பார்க்காம. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் படிச்சுட்ருக்கேன். படிக்காத டாபிக் நிறையா இருக்குது, படித்ததை ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் போடணும். ஸோ இந்த 2 monthsக்குள்ளே பண்ண முடியுமா அப்படிலாம் நினச்சி பதட்டமாகாதீங்க. கண்டிப்பாக முடியும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஏப்ரல் 1 week இருக்கா, மே வந்து ஒரு May 20 வரைக்கும் எடுத்துக்கோங்க, ஒரு 20 days. ஏன்னா நம்ம ஜூனில் வந்து ரிவைஸ் பண்ண முடியாது, புதுசாக படிக்க முடியாது, ரிவிஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் May 20 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஏப்ரல் ஒரு 7 days இருக்குது. ஸோ இந்த 27 days ஆஃப் அ டே நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க. ஒரு நாளில் ஆஃப் அ டே ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா மார்னிங் டு ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணும். ஏர்லி மார்னிங்லேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் புதுசாக என்ன லெசன்ஸ்லாம் படிக்காமல் வச்சுருக்கோமோ அந்த லெசன்லாம் புதுசாக படிக்கலாம். ஆஃப்டர்நூன் மேலே ரிவைஸ் பண்ணலாம். ஸோ எல்லோரும் முடிச்சிட்ருப்பாங்க, மற்றவங்களாம் முடிச்சிட்டாங்க, ஃபுல் போர்ஷன் முடிச்சிட்டாங்க அப்படிலாம் நம்ம கம்பேரிசன்லாம் பண்ணவே வேண்டாம். நமக்கு என்ன படிக்கிறோம் நமக்கு தெரியும். யாரையும் நம்ம கம்பேரே பண்ணிக்க வேண்டாம். ஸோ நம்மளால் கண்டிப்பாக நம்மளோட ஷெட்யூல் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் புதுசாக இப்போ நானுமே வந்து நிறைய டாபிக் படிக்காமல் தான் வச்சுருக்கேன். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு நாளில் May 20க்குள்ளே நம்ம புது டாப்பிக்கும் முடிச்சிடணும் அப்படி டார்கெட் வச்சு படிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்தவங்களை பார்க்காம நம்ம ப்ராசஸை நம்ம நம்பி படித்தாலே போதும். இந்த எக்ஸாமை கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த 2 months நம்ம ஸ்பீடாக படிக்கணும் தவிர டென்ஷன் ஆகிட்டு ஒரு ப்ரெஷராக எடுத்துக்கிட்டு படிக்கக்கூடாது. எல்லாருமே இந்த எக்ஸாம் நல்லா பண்ணுவோம். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக படிக்கலாம்.